Hi, hello friends. Welcome to my channel EFI. இது செக்யூர் கம்ப்யூட்டிங்கோட செகண்ட் வீடியோ. ஸோ டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் ஆகிறதுனால அப்படி இல்லைன்னா ஒரு பாஸ்வேர்ட் வீக்கை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபோனை எந்தெந்த மாதிரியெல்லாம் ஒரு ஹேக்கரால் அட்டாக் பண்ண முடியும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி நெட்வொர்க் செக்யூரிட்டி பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் இது ஒரு 2 பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இந்த அட்டாக்கு பின்னாடி இருக்கிற தியரிட்டிக்கல் கான்செப்ட் அண்ட் தென் அதிலிருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட்டில் என்னோட 2 வர்ச்சுவல் மெஷின் யூஸ் பண்ணி நான் இந்த அட்டாக்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்லும்போது நெட்வொர்க் செக்யூரிட்டி ரொம்ப பெரிய டொமைன். அதனால் நம்மளால் எல்லா அட்டாக்கையும் ஒரே ஒரு வீடியோக்குள்ளே கவர் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக ஆர்ப் பாய்சனிங் அட்டாக் பற்றி மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். ஆர்ப் பாய்சனிங் என்னென்னா, ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கன்சிடர் பண்ணுங்கள். ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஏபிசிடி 4 பேரில் ஏ வந்து பிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்ப் பாய்சனிங் அட்டாக் யூஸ் பண்ணி நம்மளால் ஏ சென்ட் பண்ண மெசேஜ் எய்தர் சிக்கோ அப்படிலாம் டிக்கோ டைவர்ட் பண்ண முடியும். பேசிக்கலி நம்மளால் ஆர்ப் பாய்சனிங் அட்டாக் யூஸ் பண்ணி ஐபி பேக்கர்ஸ் யார்கிட்ட இருந்து யாருக்கு சென்ட் ஆகணுன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆர்ப் பாய்சனிங் அட்டாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட் நமக்கு ஆர்ப்னா என்ன, ஆர்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். ஸோ ஆர்ப்னா ஒன்றும் இல்லை, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோக்கால். ஸோ ஆர்ப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் ஐபி அட்ரஸஸ் அண்ட் தென் மேக் அட்ரஸஸை மேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம எதுக்காக இந்த ஐபி அட்ரஸஸ் மேக் அட்ரஸ்க்கு மேப் பண்ணணும்னா, பேசிக்கலி நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு டிவைஸ்லேருந்து அனதர் டிவைஸ்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச்ன்றது ஒரு லேயர் 2 டிவைஸ். லேயர் 2ல் வந்து நமக்கு மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன் நடக்கும். பட் ஆனால் நார்மல் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்கும்போது நம்மளோட டிவைஸ் எல்லாமே நம்மளோட ஐபி அட்ரஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ்க்கும் மேக் அட்ரஸ்க்கும் ஒரு மேப்பிங் தேவை, நமக்கு கரெக்டாக டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகணும்னா. ஸோ இந்த மேப்பிங்கை தான் ஆர்ப் ப்ரோட்டோக்கால் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஆர்ப்னா என்ன, ஆப் ஸ்பூஃபிங்னா என்னென்னலாம் பார்த்தோம். ஸோ இந்த ஆப் ஸ்பூஃபிங் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கரால் என்னென்ன டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும், எந்த மாதிரியான அட்டாக் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்ப் ஸ்பூஃபிங் பேஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் அட்டாக் இருக்குது. அதில் நான் ஸ்பெசிஃபிக்காக எம்ஐடிஎம் அட்டாக் பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எம்ஐடிஎம் அட்டாக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, அந்த டோட்டல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய யூசர்ஸோட எல்லா டிராஃபிக்கையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எல்லா டிராஃபிக்கையும் பார்க்க முடியும்னா அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் தென் குக்கி டீட்டெயில் இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் நம்மளால் ஸ்னிஃப் பண்ணவும் முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஒரு அட்டாக்கரால் டிஎன்எஸ் ஸ்பூஃபிங் யூஸ் பண்ணி நம்ம எந்த வெப்பேஜ் ஆக்சஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு பதில் ஒரு ஃபேக்கான வெப்பேஜையும் ஷோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம facebook.com ஆக்சஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறோம்னா அதுக்கு பதில் அட்டாக்கரால் நம்மளை facebook.com மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிஷிங் சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணவும் முடியும். ஓகே ஃபைன், நம்ம ஆர்ப்னா என்ன, ஆப் ஸ்பூஃபிங் என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ ஆப் ஸ்பூஃபிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இந்த டயக்ராமில் நமக்கு டோட்டலி 4 டிவைசஸ் இருக்குது. இல்லை ஹோஸ்ட் ஏ ஹோஸ்ட் பி கூட கம்யூனிகேட் பண்ணணும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோஸ்ட் ஏக்கு ஹோஸ்ட் பியோட மேக் அட்ரஸ் தெரிஞ்சுன்னா மட்டும்தான் ஹோஸ்ட் பிக்கு எதனா ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஹோஸ்ட் பியோட மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹோஸ்ட் ஏ பேசிக்கலி என்ன பண்ணணும்னா, ஒரு ஆர்ப் ரெக்வஸ்ட் அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைசஸ்க்குமே சென்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்ப் ரெக்வஸ்ட்டில் என்ன இருக்கும்னா, ஹோஸ்ட் பியோட ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் இருக்கக்கூடிய டிவைஸ் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த ஆர்ப் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும். ஸோ ஹோஸ்ட் பி என்ன பண்ணணும்னா, ஹோஸ்ட் பியோட மேக் அட்ரஸோட அந்த ஆர்ப் ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் பேசிக்கலி ஆர்ப் ஒர்க் ஆகுது. ஆர்ப்பில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, நான் தான் டிவைஸ் பின்னு ஒரு டிவைஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாலுமே எக்ஸாக்ட்லி டிவைஸ் பியில் இருந்தால் இந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்றதை நமக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெக்கானிசமுமே இல்லை. ஸோ ஒரு அட்டாக்கரால் ஈஸியாக இந்த ஆர்ப் ரெஸ்பான்ஸை கிராஃப்ட் பண்ணி அனதர் டிவைஸுக்கு சென்ட் ஆகக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் அவங்களோட டிவைஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எம்ஐடிஎம் அட்டாக் எல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 2 people இருக்காங்க. ஆடம் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து அட்டாக்கர். ஸோ 2 பேரும் ஒரே ஒரு கேட்வேல தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. பேசிக்கலி இப்போது அட்டாக்கர் என்ன பண்ணலாம்னா, ஆப் ஸ்பூஃபிங் யூஸ் பண்ணி கேட்வே கிட்ட நான் தான் ஆடம்னு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதே போல் ஆடம் கிட்ட நான் தான் கேட்வேன்ற மாதிரி வந்து ஆர்ப் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஸோ அதனால் கேட்வேலிருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாம் ஃபஸ்ட்டு அட்டாக்கருக்கு போயிட்டு அதுக்கடுத்து அட்டாக்கரில் இருந்து தான் ஆடம்க்கு போகும். அதனால் ஆடம் என்னென்ன டேட்டா எல்லாம் பார்க்குறாரோ சென்ட் பண்ணுறாரோ அது எல்லாத்தையும் அட்டாக்கராலையும் பார்க்க முடியும். ஈவன் அது அட்டாக்கரால் மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம ஆர்ப் ஸ்பூஃபிங் என்ன, ஆப் ஸ்பூஃபிங் எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த ஆர்ப் ஸ்பூஃபிங்கை எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறது, அந்த இதிலேருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எந்த ஒரு அன்ட்ரஸ்டட் அப்படி இல்லையா பப்ளிக் வைஃபைல கனெக்ட் ஆகும்போது விபிஎன் யூஸ் பண்ணுங்கள். விபிஎனுக்கு பதில் நீங்கள் டார் மாதிரியான சர்வீஸ் கூட யூஸ் பண்ணலாம். அது கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் தென் இந்த ஆப் ஸ்பூஃபிங் டிடெக்ட் பண்ணுறதுக்குன்னு எக்ஸ்ஆர்ப், ஆன்டி ஆர்ப் அந்த மாதிரி சம் டூல்ஸ் இருக்குது. அதுக்கான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்பூஃபிங்கை
உங்களால் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் நீங்கள் உங்கள் வீட்டில் ஹோம் நெட்ஒர்க்கில் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஹோம் நெட்ஒர்க்கில் வைஃபைக்கு பதில் நீங்கள் ஈத்தர்நெட் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஈத்தர்நெட் ஒன்று மச் செக்யூராக இருக்கும் அண்ட் தென் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் தென் உங்களோட வைஃபை ரவுட்டரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக் ஃபில்டரிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேக் ஃபில்டரிங் எனேபிள் பண்ணுறது மூலமாகவும் உங்களோட வைஃபை காம்ப்ரமைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். உங்கள் வைஃபை காம்ப்ரமைஸ் பண்ணப்படலைன்னா வேறு யாரும் அன்வான்ட் பர்சன் உங்களோட லோக்கல் நெட்ஒர்க்குள்ளே ஆட் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால் டெக்னிக்கலி நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. லேயர் 2 ஸ்விட்சிங், வைஃபை ப்ரோட்டோகால், MITM அட்டாக்ஸ், DNS ஸ்பூஃபிங் இது எல்லாமே ஆர்ப் பாய்சனிங்க்கு ரிலேட்டடான டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களால் இன்னும் பெட்டராக ஆர்ப் பாய்சனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தட்ஸ் ஆல். ப்ரெசன்டேஷன் பார்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராக்டிகல்ஸ். இந்த வீடியோவில் நான் எதுவும் ஃபிசிக்கலான நெட்ஒர்க்லாம் அட்டாக் பண்ண போகிறது இல்லை. வர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வர்ச்சுவல் மெஷின்ஸோட நெட்ஒர்க் பில்ட் பண்ணிவிட்டு அதில் தான் நான் எல்லா அட்டாக்ஸும் சிமுலேட் பண்ணி காமிக்க போகிறேன். நான் இந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் VM யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று Parrot OS, இதுதான் அட்டாக்கர் மெஷினாக ஒர்க் ஆக போகுது. அனதர் ஒன் Windows 7 OS, இதுதான் விக்டிம் மெஷினாக ஆக்ட் ஆக போகுது. நான் ஒரு பப்ளிக் வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கிறத சிமுலேட் பண்ணணுன்றதுக்காக 2 VMஸையுமே NAT நெட்ஒர்க்கில் போட்டிருக்கேன். ஏன்னா NAT நெட்ஒர்க்கில் இருக்கும்போது 2 VMஸும் சேம் நெட்ஒர்க்கில் இருக்கும். ஸோ சேம் நெட்ஒர்க்குன்றப்ப நம்மளால் ஆப் ஸ்பூஃபிங் அண்ட் தென் DNS ஸ்பூஃபிங் மாதிரியான அட்டாக் எல்லாமே ரன் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த லேப் செட்டப். ஸோ இப்போ நம்ம 2 VMஸும் ரன் பண்ணி ஆக்சுவல் அட்டாக் பார்ட்டாக பார்க்கலாம். இந்த 2 VMஸும் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வித் லிட்டில் பிட் ஆஃப் வீடியோ மேஜிக் நான் இந்த 2 பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டிரெக்டாக ஃபுல்லாக லோடான VMோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 2 VMமும் ஃபுல்லாக போட் ஆகிடுச்சு. நான் இப்போ Parrot OSல இருக்கேன். ஸோ நான் Parrot OSல ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா என்னோடய IP அட்ரஸ் செக் பண்ணணும். ஏன்னா எனக்கு என்னோடய IP அட்ரஸ் தெரிஞ்சுன்னா தான் என்னோடய லோக்கல் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய அதர் டிவைசஸை ஸ்கேன் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட் சூடோ பேஷ் கொடுத்து நார்மல் யூசர்லேருந்து ரூட் யூஸராக சேஞ்ச் ஆகிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆப் ஸ்பூஃபிங் அட்டாக் எல்லாமே ரூட் ஆக்சஸ் தேவைப்படும். தென் IF கான்ஃபிகர் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே 2 டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸஸ் வந்திருக்கு. லோக்கல் ஹோஸ்ட்ன்றது எல்லோ. ஸோ நார்மலி எல்லா டிவைஸ்க்கும் இது காமன் தான். IP அட்ரஸ் 127.0.0.1. ஸோ இந்த IP அட்ரஸ் நம்மளோட சிஸ்டம் தவிர நம்மளால் அவுட் சைட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அனதர் ஒன் வந்து ETH0. ஸோ இந்த ETH0 தான் NAT நெட்ஒர்க்கில் இருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய IP அட்ரஸ். ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு IP அட்ரஸ் பற்றி சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா தான் 2 IP அட்ரஸ் சேம் நெட்ஒர்க்கில் இருக்கா அப்படிலாம் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் இருக்கா நல்லா சொல்ல முடியும். ஸோ IP அட்ரஸ் எடுத்துக்கும் போது நமக்கு 2 பார்ட்ஸ் இருக்குது IP அட்ரஸில். ஒன்று நெட்ஒர்க் ஐடி, இன்னொன்று ஹோஸ்ட் ஐடி. இந்த நெட்ஒர்க் ஐடி அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் சேமாக இருக்கும். ஸோ இந்த நெட்ஒர்க் ஐடி வச்சு தான் 2 டிவைசஸ் சேம் நெட்ஒர்க்கில் இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கான்னு சொல்ல முடியும். அதே ஹோஸ்ட் ஐடி, இந்த ஹோஸ்ட் ஐடின்றது ஒரு நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்க்கும் யூனிக்காக இருக்கும். ஓகே, இந்த நெட்ஒர்க் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடி பார்ட்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இதுக்காக தான் நம்ம சப்நெட் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம். இந்த சப்நெட் மாஸ்க் வந்து டாட்டா டெசிமல் நோட்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. IP அட்ரஸும் டாட்டா டெசிமல் நோட்டேஷனில் தான் இருக்கும். ஸோ பேசிக்லி இந்த டாட்டா டெசிமல் நோட்டேஷன்லேருந்து நம்ம இதை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபுல்லாக 1s and 0s கிடைக்கும். ஸோ இந்த சப்நெட் மாஸ்கில் 1ன்னு இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு டைரெக்டாக இருக்கக்கூடிய IP அட்ரஸோட பார்ட் எல்லாமே நமக்கு நெட்ஒர்க் ஐடி அண்ட் தென் 0 இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாமே ஹோஸ்ட் ஐடி. ஸோ இதை வச்சு தான் நம்ம பேசிக்லி ஒரு IP அட்ரஸில் எது ஹோஸ்ட் ஐடி எது நெட்ஒர்க் ஐடின்னு ஃபைன் பண்ணுவோம். நமக்கு இந்த எக்ஸாம்பிளில் 10.0.2.7ன்றது நம்மளோட IP அட்ரஸ். நமக்கு சப்நெட் மாஸ்க் என்ன இருக்குன்னா 255.255.255.0ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆக்டன்ட் நமக்கு வந்து 255 இருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங்னா ஃபுல்லாக 1ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 ஆக்டன்ட் IP அட்ரஸில் நெட்ஒர்க் ஐடி அண்ட் லாஸ்ட் ஆக்டன்ட் வந்து ஹோஸ்ட் ஐடின்னு அர்த்தம். ஓகே, ஐ திங்க் இந்த பேசிக்ஸ் போதும்னு நினைக்கிறேன். வி வில் கண்டினியூ வித் த அட்டாக் பார்ட். நம்ம ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் இருக்கும். ஸோ இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் அதர் யூசர்ஸும் கனெக்ட் ஆகி இருக்காங்க. ஸோ இப்போ அதர் யூசர்ஸோட IP அட்ரஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அப்படி அதர் யூசர்ஸோட IP அட்ரஸ் ஃபைன் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு வேரியஸ் டெக்னிக்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம ARP ஸ்கேன் பண்ணலாம். அப்படியெல்லாம் Nmap யூஸ் பண்ணி நார்மலி ஒரு பிங் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ அதில் நான் இன்றைக்கி Nmap யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிங் ஸ்கேன் பண்ணுறதுன்னு தான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ நான் Parrot OS யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டிஃபால்ட்டாகவே Nmap இன்ஸ்டால் ஆகிருக்கு. பட் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு Linux டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மேனுவலாக Nmap இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ Nmap இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னன்னா just apt install Nmap.
ஓகே ஃபைன். நம்ம இப்போ Nmap இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ Nmap யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கான ஐபி அட்ரஸ் எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா ஜஸ்ட் Nmap-SN ஸ்பேஸ் விட்டு நம்ம எந்த நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட ஐபி அட்ரஸ் /சப்நெட் மாஸ்க்கை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ சப்நெட் மாஸ்க்கு நமக்கு டோட்டலி 2 டிஃப்ரெண்ட் நோட்டேஷன் இருக்கும். ஒன்று டாட்டர் டெசிமல், இன்னொன்று ஸ்லாஷ் நோட்டேஷன். ஸோ ஸ்லாஷ் நோட்டேஷன் அப்போ பேசிக்கலி என்ன போடுவோம்னா ஜஸ்ட் ஸ்லாஷ்க்கு அடுத்து நம்மளோட சப்நெட் மாஸ்கில் டோட்டல் எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு தான் போடுவோம். நமக்கு 255.255.255 இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி நமக்கு 24 ஒன்ஸ் இருந்துச்சு. அதனால் ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் /24. ஓகே, நம்ம இப்போ இந்த Nmap ஸ்கேன் ரன் பண்ணும்போது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸோட ஐபி அட்ரஸும் நமக்கு கிடைக்கும். நமக்கு இந்த எல்லா டீட்டெயிலுமே கிடச்சிச்சினாலும் நமக்கு இப்போது ரவுட்டரோட அட்ரஸ் தேவை. ஸோ நமக்கு ரவுட்டரோட அட்ரஸ் தெரிஞ்சிட்டா தான் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் தான் இந்த பர்டிகுலர் யூசர்ன்ற மாதிரி ரவுட்டர்கிட்டையும் அந்த பர்டிகுலர் யூசர்கிட்ட நான் தான் ரவுட்டர்ன்ற மாதிரி வந்து நம்ம ஆப்ஸ் ப்ரூஃப்டு மெசேஜஸ் சென்ட் பண்ண முடியும். நம்ம ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா அதுக்கு சிம்பிள் கமாண்ட் route-n கொடுத்தோம்னா போதும், நமக்கு ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் கிடச்சிரும். ஸோ ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் கேட்வேவோட ஐபி அட்ரஸ் ரெண்டும் சேம் தான். ஓகே, ஆப்ஸ் ஸ்பூஃபிங் அப்போ நமக்கு விக்டிம் டிவைஸில் நம்மளோட மேக் அட்ரஸ் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம ஆப்ஸ் ஸ்பூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி விக்டிமோட டிவைஸில் மேக் அட்ரஸ் என்ன அண்ட் தென் ஐபி அட்ரஸ் என்னன்றதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கலாம். விண்டோஸில் ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறதுக்கு ipconfigன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதே போல் நம்ம ஆர்க் டேபிளை செக் பண்ணுறதுக்காக arc-aன்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆர்க் டேபிளில் இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைஸஸோட ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் மேப் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இதில் நம்மளோட கேட்வேயோட ஐபி அட்ரஸும் அட்டாக்கரோட ஐபி அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம் பிஃபோர் ஆப்ஸ் ப்ரூஃபிங். ஓகே, நம்ம இப்போ பேரட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு இந்த ஆப்ஸ் ப்ரூஃப் அட்டாக் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஸ் ப்ரூஃப் அட்டாக் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஸ் ப்ரூஃப்ன்ற ஒரு டூல் தேவை. இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா ஜஸ்ட் ஆப்ஸ் ப்ரூஃப் -i என்ன இன்டர்ஃபேஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த கேஸில் இது 80 அண்ட் -t நம்ம எந்த 2 ஐபி அட்ரஸஸ்க்கு ஆர்க் ரெஸ்பான்ஸை ஸ்வாப் பண்ணணும்னு வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ பேசிக்கலி நம்ம கேட்வேவோட ரெஸ்பான்ஸையும் விக்டிம் டிவைஸோட ரெஸ்பான்ஸையும் தான் ஸ்வாப் பண்ணணும். நம்ம இதை 2 டைம்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்வே கிட்ட நான் தான் விக்டிம் டிவைஸ்னு சொல்லணும் அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் விக்டிம் கிட்ட நான் தான் கேட்வேன்னு சொல்லணும். ஸோ அதனால் இந்த அட்டாக்கை நம்ம 2 டைம்ஸ் ரன் பண்ணணும். ஸோ அதனால் நான் another டேப் ஓப்பன் பண்ணி திரும்ப ஆப்ஸ் ப்ரூஃப் ரன் பண்ணுறேன். ஆனால் இந்த முறை என்னோடய டார்கெட்ஸை ஸ்வாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு விக்டிம் டிவைஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் கேட்வே, இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணணும். ஓகே கிரேட், நம்ம பர்ஃபெக்டாக ஆப்ஸ் ஸ்பூஃபிங் அட்டாக் ரன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விண்டோஸ் 6 ஸ்விட்ச் ஆகி நமக்கு ஆர்க் டேபிளில் மேக் அட்ரஸ் எப்படி அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்வேவோட மேக் அட்ரஸும் நம்மளோட அட்டாக்கரோட மேக் அட்ரஸும் சேமாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆப்ஸ் ஸ்பூஃப் பண்ணதுனால இந்த மேக் அட்ரஸ் அப்டேட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஆப்ஸ் ஸ்பூஃபிங் அட்டாக் ரன் பண்ணியிருந்தாலுமே நம்மளோட விக்டிம் டிவைஸில் ஃபுல்லாக இன்டர்நெட் கட் ஆகிட்டு இருக்கும். இதுக்கான ரீசன் என்னென்னா விண்டோஸ் ஓஎஸோட எல்லா பேக்கேஜும் டைரெக்டாக பேரட் ஓஎஸ்க்கு ரிசீவ் ஆகுது. பட் ஆனால் பேரட் ஓஎஸ்லேருந்து அது எதுவுமே நம்ம ரவுட்டருக்கு ரீடைரக்ட் பண்ணல. அதே போல் ரவுட்டரோட பேக்கெட்ஸ் எல்லாம் நம்மளோட பேரட் ஓஎஸ் தான் ரிசீவ் ஆகுது. அது எதையும் நம்ம விண்டோஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணல. ஸோ இப்படி ரீடைரக்ட் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட் லினக்ஸில் ஐபி ஃபார்வர்ட் எனேபிள் பண்ணணும். நம்ம ஐபி ஃபார்வர்ட் எனேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லினக்ஸில் ஐபி ஃபார்வர்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் 1ன்னு ரைட் பண்ணோம்னா போதும், ஐபி ஃபார்வர்ட் எனேபிள் ஆகிடும். அதுவே 0ன்னு ரைட் பண்ணோம்னா போதும், ஐபி ஃபார்வர்ட் டிசேபிள் ஆகிடும். டிஃபால்ட்டாக ஐபி ஃபார்வர்ட் டிசேபிள் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஃபைலில் நம்ம இப்போ 1ன்னு ரைட் பண்ணணும். அந்த ஃபைலோட லொக்கேஷன் என்னென்னா proc/sys/net/ipv4/ip forward. ஸோ நான் அதில் 1ன்னு ரைட் பண்ணுன்றதுக்காக 1ன்ற வேல்யூவை பேசிக்கலி அந்த ஃபைலில் எக்கோ பண்ணுறேன். தட்ஸ் ஆல். எனேபிள் பண்ணிட்டோம். இப்போ விண்டோஸ்க்கு ஸ்விட்ச் ஆகி இப்போ அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக திரும்ப google.com பின் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகி இருக்கோம். பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு எல்லாமே வந்து கரெக்டாக செட் ஆகி இருக்குது. இப்போ நம்ம வயர்ஷார்க் ஆன் பண்ணி நம்மளால் டேரெக்டாக விக்டிம் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன டேட்டா சென்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வயர்ஷார்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வயர்ஷார்க்னா ஒன்றும் இல்லை, இது நம்ம ஐபி பேக்கெட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல். ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போ HTTP ரெக்வஸ்ட் அனலைஸ் பண்ணணும்னா பர்ப் சூட் யூஸ் பண்ணுற மாதிரி வயர்ஷார்க் நம்ம ஐபி பேக்கெட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, வயர்ஷார்க் ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த இன்டர்ஃபேஸில் லிசன் பண்ணணும்னா ETH0 தான் லிசன் பண்ணணும். ஏன்னா ETH0 தான் நம்மளோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்க் பேக்கெட்ஸ் எல்லாம் இந்த நெட்வொர்க்கில் டிரான்ஸ்மிட் ஆகிருக்கிறது தெரியும்.
பட் ஆனால் நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது ஹெச்டிடிபி பேக்கெட்ஸில் தான். ஸோ அதனால் ஹெச்டிடிபி பேக்கெட்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக நான் ஹெச்டிடிபி ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். ஹெச்டிடிபி ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டாப்பில் இருக்கிற சர்ச் பாரில் ஹெச்டிடிபி போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஃபில்டரெல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ விண்டோஸ்க்கு ஸ்விட்ச் ஆகி நம்ம ப்ரௌஸ் பண்ணலாம். நம்ம கரெக்டாக வந்து ஹெச்டிடிபி பேக்கெட்ஸ் கேப்சர் பண்ணுறோமா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு மூவி டவுன்லோடிங் சைட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நமக்கு இந்த சைட் ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லினக்ஸுக்கு ஸ்விட்ச் ஆகி அந்த பேக்கெட்டெல்லாம் கேப்சர் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா நமக்கு எல்லா பேக்கேஜுமே இங்கே கேப்சர் ஆகியே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டில் இருந்த எல்லா ரெக்வஸ்ட் அதோட கண்டென்ட் எல்லாத்தையும் கூட நம்மளால் இங்கே பார்க்க முடியும். நம்ம என்ன சைட் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், அதோட ஹோஸ்ட் நேம், இந்த மாதிரி A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்க முடியுது. ஓகே, நம்மளால் அவங்க என்னென்ன பேஜ் விசிட் பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியுது. இப்போ நம்மளால் யூசர் ஏதாச்சும் ஒரு லாகின் ஃபார்ம் டேட்டா சென்ட் பண்ணாங்கன்னா அந்த லாகின் ஃபார்ம் டேட்டாவை ஸ்னிஃப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் லிமிடேஷன் என்னென்னா, நம்மளால் ஹெச்டிடிபி பேஜஸ் மட்டும்தான் ஸ்னிஃப் பண்ண முடியும், HTTPS பேஜஸை ஸ்னிஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் HTTP லாகின் ஃபார்மை சர்ச் பண்ணுறேன். ஸோ நமக்கு HTTP பேஸ்ட் லாகின் சைட்ஸ் கிடைக்கலாம். நமக்கு இங்கே டாப்லேயே அக்னெட்டிக்ஸோட டெஸ்ட் சைட் கிடச்சிருக்கு. இந்த சைட்டில் நான் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறேன். வித் க்ரெடென்ஷியல்ஸ், யூசர் நேம் லோனோல் அண்ட் பாஸ்வேர்ட் நேம் போடுறேன். இந்த க்ரெடென்ஷியலை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வயர் ஷார்க்கில் கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வயர் ஷார்க்கில் லாஸ்ட்டாக சென்டான போஸ்ட் ரெக்வஸ்ட்டை தான் ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா ஜென்ரலி நம்ம ஒரு வெப்சைட்லேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணுறோம்னா கெட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம்னா போஸ்ட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த HTML ஃபார்ம்ன்ற செக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா இதில் நம்ம சென்ட் பண்ண யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு HTTP சைட்டை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா இல்லை நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அட்டாக்கரால் வியூ பண்ண முடியும். நம்ம இந்த பேக்கெட் கேப்சரெல்லாம் ரியல் டைமில் தான் அனலைஸ் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிக்அப் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சர்லேயும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பாய்சனிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு அகைன் விண்டோஸில் போயிட்டு மேக் அட்ரஸ் கரெக்டாக வந்து ரெஸ்டோர் ஆகிருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். பாய்சனிங்கை டெர்மினேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் Ctrl+C ஹிட் பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபியூ செகண்ட்ஸில் பாய்சனிங் கட் ஆகிடும். இப்போ நம்ம விண்டோஸ்க்கு ஸ்விட்ச் ஆகி ஆர்க் டேபிள் அகைன் செக் பண்ணோம்னா நமக்கு ஆர்க் டேபிள் பழையபடி நார்மலாக ரெஸ்டோர் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். நம்ம இது வரைக்கும் பாய்சனிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுனாலாம் பார்த்தோம். இப்போது தென் நான் ஒரு சின்ன த்ரெட் அனாலிசிஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த த்ரெட் அனாலிசிஸில் இந்த பாய்சனிங் அட்டாக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன மாதிரியான டேட்டாவை நம்ம வந்து எடுக்கலாம், ஒரு ஹேக்கர் அப்படி இல்லைனா ஒரு விக்டிம் என்னென்ன மாதிரியான டேட்டாவை லூஸ் பண்ணுவாங்க, ஸோ இதிலிருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வேஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி பாய்சனிங் அட்டாக் யாரோ ஒருத்தர் ரன் பண்ணுறாங்கன்னா MITM அட்டாக் பர்ஃபார்ம் பண்ணலாம், அப்படி இல்லைனா SSL ஸ்ட்ரிப் மாதிரியான அட்டாக் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது மூலமாக வந்து நம்மளால் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் செக் பண்ண முடியும், குக்கீஸ் வந்து ஸ்டீல் பண்ண முடியும், அண்ட் தென் நம்மளால் வந்து ஒரு ஃபேக்கான டொமைனுக்கும் ரீடைரக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நம்ம ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டு பேஜ் ஆக்சஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் HTTP பேஜ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறோம்னா மட்டும்தான் நடக்கும். அதுவே நம்ம சம்திங் லைக் VPN மாதிரி நம்மளோட டோட்டல் நெட்வொர்க்கையும் என்கிரிப்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த எல்லா அட்டாக்ல இருந்தும் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் அன்ட்ரஸ்டட் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகும்போது VPN யூஸ் பண்ணிங்கனாலே 90% நீங்கள் ஹேக் ஆகிறத அவாய்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு VPN சர்வீஸ்க்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னா நீங்கள் டைரெக்டாக டார் சர்வீஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். டார் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு பெய்டு சர்வீஸ் பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நான் இந்த வீடியோவில் எதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேனோ அது எல்லாத்துக்குமான ரெஃபரன்ஸ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டைம்.